வணக்கம். 22/11/2025 இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், சிக்கல்கள் தீர்வாகும், மன உளைச்சல்களிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் உடல் பராமரிப்பில் சற்று கவனம் தேவை. உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படும். உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவர் இடத்திலும் பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தன்னுடைய மன உளைச்சல் ஏற்படும், சங்கடங்கள் உருவாகும். அதனால் பக்குவத்தோடு பழகுவது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நீங்கள் அவசரப்பட்டால் அதுவே வீண் விவாதமாக மாறி வேலையில் தோய்வு ஏற்படும். நீங்கள் செய்யும் முயற்சியில் சிறு தடங்கள் உருவாகும். அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திர சர்வ காரிய ஜெயம். அதே நேரம் உடல் சோர்வு, மனச்சோர்வு இருக்கும், கவனமுடன் இருக்க வேண்டும். ரோகிணி சர்வமும் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். மிருக சீரிசம் அனைவர் இடத்திலும் பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷம் கொடுக்கும். அதே நேரம் வேலை செய்யும் இடத்தில் வண்டி, வாகனம், பயணம், உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரியும் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் அனைவர் இடத்திலும் பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். திருவாதிரை சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கும். புனர்பூசம் வண்டி வாகனங்களில் வேலை செய்யும் இடத்திலும் சிறு சிறு காயங்கள் அல்லது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனமோடும், நிதானத்தோடும், பொறுமையோடும் இருப்பது மிகவும் அவசியம். விழிப்புணர்வோடு இருப்பது மிக மிக அவசியம். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ சிக்கல்களும் தீர்வாகும், மன சங்கடங்களிலிருந்து விடுபடும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தொழில் அபிவிருத்தி அடையும், நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த தொழில் முயற்சிகள் கை கொடுக்கும், வருமானம் பெருகும். மிகவும் சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கடகராசி வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனமோடு இருக்க வேண்டும். பூசம் நினைத்த காரியம் நிறைவேறும், சர்வமும் ஜெயமாகக்கூடிய நாள். இரவு நேரங்களில் பயணம் செய்வதை மிக தவிர்ப்பது, மாலை நேரத்தில் பாதுகாப்போடு இருப்பது மிக மிக அவசியம். ஆயிலிய நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். மாலை நேரத்தில் நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது சிம்மம், கன்னி, துளாராசி நண்பர்களை பற்றி. நண்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணுவும் சனீஸ்வர பகவானை வழிபட சர்வதோஷமும் நிவர்த்தி ஆகும். நன்றி.